ஏன்டா சொன்னவாக காப்பாத்தாம இருக்கியே, நீ அப்ப எதுக்குடா சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? நானும் என்ன நெனச்சேன், துளசி வாசம் மாறினாலும் மாறும். ஆனா இந்த தவசி வாக்கு மாற மாட்டேன் அப்படின்னு நெனச்சு தான் நானும் உங்ககிட்ட வாக்கு குடுத்தேன். மென்டல் ஹெல்த்த பத்தி ஒரு பாட்காஸ்ட் பேசினேன். என்னோட மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குன்னு நெனச்சு பேசினேன். அந்த பாட்காஸ்ட் பேசின நேரம் பார்த்து என்னோட மென்டல் ஹெல்த் சுக்கு சுக்கு சுக்கா உடஞ்சிருச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீக் மென்டல் ஹெல்த்தை பற்றி பாட்காஸ்ட் போடணுமே அப்படின்னு உட்காந்து கான்டென்ட் எழுதலாம்னு நினச்சா, என் மென்டல் ஹெல்த்து தான் இங்கே காற்றுல பறக்குது. இதில் நான் எங்கள் மென்டல் ஹெல்த்தை பற்றி பேச அப்படின்னு எனக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. என்ன பேச, சாட்டர்டே அண்ட் டியூஸ்டே பாட்காஸ்ட் போடணுமே, அந்த 2 நாள் 2 எபிசோடு அப்லோட் பண்ணணுமே, என்ன பேசலாம் அப்படின்னு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் என்னோட மனநிலைமையும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு பேடான மைண்ட் செட்டுக்கு போய் ஒரு பேடான மைண்ட் ஸ்டேட்டில் போய் இருந்தேன். சரி ஓகே, இவ்வளோ கஷ்டத்தில் நம்ம பேசணும்னு பேசக்கூடாது, நம்ம பேசணும் எதையாவது பேசி ஒப்பேத்திடலாம் அப்படின்னு பேசாமல் உண்மையாகவே நம்ம மனசுலேருந்து பேசணும் அப்படிங்கிறனால 2 எபிசோட் வரல. புரியுது, மட்டமான ரீசன் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. மட்டமான ரீசன் இல்லை, உண்மையான ரீசன். என்னோடய மனநிலைமை கொஞ்ச நாளைக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. அதாவது நம்ம நிஃபியா ஃபர்னிச்சர் தம்பி சொல்கிற மாதிரினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டில் நெகட்டிவ் தாட்ஸாகவே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அப்படிங்கிறனால சரி ஓகே, ஒரு 2 எபிசோட் பிரேக் எடுக்கலாமே அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது பிரேக் இல்லை, போட வேணான்னு தோணுச்சு, அதனால் போடலை. ஏதாவது பேசணும் அப்படிங்கிற தாட் எனக்கு வரவே வரல. என்ன பேசினாலும் நல்லா பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ரொம்பவே ஃபிக்ஸ் ஆகி ஸ்ட்ராங்காக இருந்தேன். சரி என்ன பேசலாம் அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டேன். ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் ஏன் டிப்ரெஷன் ஆனேன், என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு அந்த ப்ராப்ளம் வச்சே பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கரெக்டு தானே, நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் வச்சே நம்ம பேசலாமே, ஷுவர் பேசிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி அந்த இன்ட்ரோ போட்டுருங்க. சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் ஆனவா இருக்கட்டும், பட் ப்ராப்ளம்னா எல்லாருக்கும் அது ப்ராப்ளம் தான். அதில் சின்னது பெருசுன்னு அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்ம பைக்கு பஞ்சர் ஆச்சுன்னா அது கூட ஒரு ப்ராப்ளம் தான். வேலை போயிடுச்சுன்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு ப்ராப்ளம் தான். அதில் சிறுசு பெருசு அப்படின்னு நோ. ஸோ இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும். பட் அந்த ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணணும். பயம் இருக்கத்தான் செய்யும், எல்லாருக்கும் பயம் இருக்கத்தான் செய்யும். பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளமை நம்மளை தூக்கி போட்டு பேஸ்கெட் பால் வாலிபால் ஆடினாலும் சரி, அந்த ப்ராப்ளம் கூட சேர்ந்து நம்மளும் பேஸ்கெட் பால் விளையாடுவோம். என்னடா நீ ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி பேசுறியடா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதுதான் ஒரு சொல்யூஷன். புரியல, லேட்டாக புரியும். எஸ்டிஆர் சொன்ன மாதிரி தான், லேட்டாக புரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம ஜாப் போகிறோம், காலேஜ் போகிறோம். ஜாபில் செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. டெட்லைன்ஸ் கொடுத்து நம்மளை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, முடிக்கணும்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க. காலேஜில் உங்களுக்கு அட்டனன்ஸ் இருக்கணும், கரெக்டான அட்டனன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியும், நீங்கள் டெய்லி காலேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டெய்லி காலேஜுக்கு போகிறலாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்காதீங்க. காலேஜ் போகிற பசங்க பாதி பேர் ஜாலியாக இருக்குன்னு போகிறாங்க, அது தப்பு இல்லை. பட் உங்களுக்கு அந்த டைமில் அட்டனன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணும்போது அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் ஆஃபீஸில் டெட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு வேலை வேணாம்னு சொல்லிட்டு வந்துடுவோமா? இல்லை, காலேஜில் அட்டனன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க, காலேஜ் வேணாம் அப்படின்னு காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுவோமா? இல்லை, ஃபேஸ் பண்ணுறோம்ல, ஃபேஸ் பண்ணுவோம்ல. ஏன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும், மனசு ரொம்ப வலிக்கும், ரொம்ப சேடாக ஃபீல் ஆகும். அப்படி நம்ம நிறைய இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட்டே காற்றுல பறக்கலாம். நம்மளே ரொம்ப புஷ் பண்ணி நம்மளே ரொம்ப கஷ்டப்படுத்திப்போம். பட் போக ஆஃபீஸில் கொடுக்குற டெட்லைன்ஸ்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது. அப்படி பெருசாக தெரிஞ்சாலும் நம்ம அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா அதை நம்ம நிறைய டைம் ஃபேஸ் பண்ணிட்டோம். சேம் லைக் அதே மாதிரி தான் ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ண சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு சாங்கில் ஒரு லிரிக்ஸ் இருக்கும், ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்துவிட்டால் துன்பம் தேயும் தொடராது. இது எந்த லிரிக்ஸ்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளாம் இந்த சாங்கை போட்டு 100 டைம் கேட்டிருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளம் கூட இருந்து அதில் நம்மளும் சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த ப்ராப்ளம் ஒரு சைடு நம்மளை தூக்கி போட்டு பேஸ்கெட் பால் ஆடும் போது நம்மளும் அந்த ப்ராப்ளம் கூட சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிச்சிருவோம். எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் தான் அதோட டெப்த்து அதிகமாக இருக்கும், போக குறைஞ்சிரும்.
லைக் ஒரு நாள் லிரிக்ஸில் சொல்கிற மாதிரி தான் முதல் நாள் தான் அந்த துன்பத்தோட ஆழம் அதிகமாக இருக்கும், போக 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 குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்கில் தான் அதோட டெப்த்து அதிகமாக இருக்கும், போக 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 குறைஞ்சிரும். அந்த ப்ராப்ளமுக்கான ஸ்பேஸை, அந்த ப்ராப்ளமுக்கான சேட்னஸை, அந்த ப்ராப்ளமுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் ப்ராப்ளம் மாதிரி தான். சேம் இதே டைப் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது 3rd or 4th டைம் நமக்கு அது பெருசாக தெரியாது. ஸோ நம்மளும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஒரு நியூ டைப் ஆஃப் ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ ரிட்டன் இதே ஃபார்முலா தான், சிம்பிளான ஃபார்முலாவை அதே இடத்துல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த ப்ராப்ளமோட சேர்ந்து நம்மளும் பாஸ்கெட் பால் விளையாடணும். ஸோ பிரச்சனை சொல்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு இதை அனுப்பி கேட்க சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் எந்த ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணணுன்னு, அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிப்ளைங்கிற பட்டனை கொடுத்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லலாம். நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், கூகுள் பாட்காஸ்ட், Jio7 அப்படிங்கிற பலதரப்பட்ட பிளாட்ஃபார்ம்னு வருது. நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் சரி மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம பாட்காஸ்ட் கேளுங்க, பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு உங்களுக்கு நாங்கள் பாட்காஸ்ட் பண்ணி தரோம். அதே மாதிரி தான் நம்ம பாட்காஸ்ட்டை நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் சரி உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப நீடடாக இருக்குது, ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ அடுத்த சூப்பர் டூப்பர் கான்டென்ட்டில் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பாய், சி யூ, டேக் கேர். வரட்டாமாமே.